எல்லார் லைஃப்லயும் சில ரிஜெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சில தவறுதல் நிமித்தம் நம்மோடு நெருங்கி பழகின, நம்ம கிட்ட ரொம்ப நேசம் வைத்த எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு இடத்துல கொஞ்ச நேரமாவது நம்மளை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நாம அவங்களுக்கு முன்னாடி எப்படி வாழ ட்ரை பண்ணுவோம் தெரியுமா? அவங்களுக்கு பிடிச்சது போல. அவங்களுக்கு பிடிக்காதது எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி செஞ்சுட்டா அந்த அன்பு என்னை விட்டு போயிடும். என்னுடைய தனிப்பட்ட அறையில், பர்சனல் லைஃப்ல நான் செய்யற காரியங்கள், நான் நினைக்கிறது, நான் பேசுறது, நான் யோசிக்கிறது, நான் பார்க்கிறது, இது யாரும் மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க முன்னாடி நல்ல பிள்ளைங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இது உலகத்துல தேவ பிள்ளைகள் உலகத்தாரை போல மாற ரீசனே தான். இந்த ரிஜெக்ஷன்ஸை நம்மளால சகிக்க முடியாது. ஆனா ஆண்டவர் பாருங்க, எல்லாம் தெரிஞ்சோம். ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யும் போது அவருக்கு வலிக்கும் இல்ல. ஏன்னா இந்த பூமியில உன் தகப்பன் உண்மையில் வைத்த பாசத்தை விட, உன் தாய் உண்மையில் வைத்த பாசத்தை விட, உன் சகோதரர்கள், உன் நண்பர்கள் வைத்திருக்கிற பாசத்தை விட பல மடங்கு எத்தனை ஏணி வச்சாலும் இந்த அன்பை எட்டி சொல்ல முடியாது. அப்படி ஒரு நேசம் வச்சிருக்கிற ஆண்டவர், அவருக்கு பிரியமில்லாததெல்லாம் நம்ம செய்யும் போது சகிச்சுட்டு சகிச்சு 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 என்ன தள்ளி விடுவதற்கு, என்ன அவர் ரிஜெக்ட் பண்றதுக்கு செகண்ட்ஸ் தான். நான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அவர் அன்பின் கயிறு என்றது லூஸ் ஆகணும். ஆனா டைட் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன மிஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, என்னை இழக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சங்கீதக்காரர் சொல்லுவாங்க, அவருடைய மிகுந்த கிருபினால் உடைய ஆலயத்தில் வந்தோம். அப்ப அவர் பிரசனத்துல வரணும்னா எல்லாருக்கும் வர முடியாது. அவர் யாருக்கு கிருபை அதிகம் பாராட்டுறாரோ அவங்களுக்கு தான் வர முடியும். அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்கு கிருபையினால வந்திருக்கிறேன். எத்தனை தூரத்துல இருந்து நீ பிரயாசப்பட்டு வந்தாலும் நீங்கள் வரல, அப்பா கிருபையினால கொண்டு வந்திருக்கிறார். இவ்வளவு அவருக்கு துரோகம் பண்ண பிறகு என்ன திரும்ப கட்டி இழுக்கிறார்னா, ஆண்டவர் இந்த பகல் நேரத்துல இந்த ஆராதனையில சொல்ற வார்த்தை, ஒவ்வொரு வாலிபர்களும் காது கேட்க முகத்தை பார்த்து சொல்றாரு, எனக்கு ஒன்னு மிஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லைன்றார்.